தற்போது இபிஎஸ் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் இன்று ஆஜராகி இருக்கிறார். அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழுவானது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது கடந்த ஜனவரி 19ஆம் தேதி சசிகலா கோடநாடு பங்களா எஸ்டேட் வந்தபோது அங்கு உள்ள அறைகளை பார்த்துவிட்டு ஏதாவது கேட்டாரா என போலீசார் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் சசிகலா எதுவும் கேட்கவில்லை என மேலாளர் நடராஜன் கூறியிருந்தார். மேலும் கணினி ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை குறித்தும் நடராஜனிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அன்று மாலை வரை விசாரணை நடந்து அந்த மாலையே நிறைவடைந்தது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளை விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இன்று மார்ச் 11ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே போல அப்போதைய பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளராக இருந்த கனகராஜ் இறுதியாக விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியது தொடர்பாகவும் அவர் தனது செல்போனை இதுவரை ஒப்படைக்காத குறித்தும் உயரதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அலுவலர் வீரபெருமாள் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் முக்கியமான விசாரணைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ராஜலட்சுமி, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு இபிஎஸ் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.